ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ எம் அப்பாலஜிஸ் டு யூ ஆஃபீஸர். ஏன் அப்படின்னாக்கா லாஸ்ட்டு 1 வீக்காக தான் நான் வீடியோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் போடுற வீடியோன்றது நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா எனக்கு டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஆஃபீஸ்க்கும் போய்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு, ஓகேங்களா, வீடை பெருக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு அப்புறம் கிடைக்கிற டைம் பார்த்தினாக்கா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குமே, ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனால் என்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேனே, சரிங்களா? நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் எடுப்பேன். காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாமலாம் கிடையாது. அதாவது என்ன அப்படின்னாக்கா, பண்ணுற கமெண்ட்டை பார்க்குறேன், என்ன கேட்குறீங்களோ. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் மெட்டீரியல் நிறைய பேர் என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நேற்று கூட நான் உங்களுக்கு கமெண்ட்டுகளை அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு இல்லைப்பா இதுதான் கவர்மெண்ட் மெட்டீரியலு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால அந்த டைமில் உங்களுக்கு நான் வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ண தான் கரெக்டாக இருக்குது, சரிங்களா? இப்போ பாருங்களேன், என்னை சுற்றி ஒரே புக்காக தான் இருக்குது பாருங்கள். எல்லாமே உங்களுக்காக. ஏன்னா நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறேன் அப்படின்னாக்கா, டாபிக் வைஸ் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே ஓல்டு புக்கு, நியூ புக்கு, எங்கெங்கே கவர் ஆகுது எல்லாத்தையும் எனக்கு சர்ச் பண்ணவே டைம் எடுத்துக்குது, சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு கன்வே பண்ணணும். அதுவே ஒரு பெரிய டாஸ்க் தானே. ஏன்னா நான் ஒரு தமிழ் ஆசிரியர்லாம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இப்போ வேலையில் இருக்கேன். ஸோ நான் இப்போ போன மாதிரி என்னை தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் என்னோடய கண்டென்ட்டு, நான் படித்த கண்டென்ட்டு, ஓகேங்களா, என்ன மாதிரி படிக்கணும், எப்படி படிக்கணும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ கமெண்ட் பண்ணலன்றதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் சீக்கிரமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் பிடிஎஃப்பும் கொடுங்க, ஓகேங்களா? இப்போ நான் தமிழ் நடத்துகிற எல்லாத்துக்குமே பிடிஎஃப்லாம் கொடுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போது இங்கே பாருங்கள், இது என்ன இருக்குது, அறநூல்கள் இருக்குது. ஸோ அறநூல்கள் நாலடியாரில் ஆரம்பித்து எது வரைக்கும் இருக்குது, 7ஆவது வரைக்கும் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிடுறேன், ஓகேங்களா? இப்போ 4 மணிக்கடி தான் முடிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி அடுத்தது பழமொழி 400 பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த அறநூல்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மொத்தமாக அறநூல்களுக்கான பிடிஎஃப் இது தான்ப்பா அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அதே மாதிரி தமிழ் அறிஞர்கள் தொடர்பான செய்திகள், கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் யார் யார் பார்க்குறோம், பாவேந்தர், டிகேஎஸ், இந்த மாதிரி அப் டு நாமக்கல் கவிஞர் வரைக்கும் இருக்கார். ஸோ நான் இதில் பாவேந்தர், முடியரசன் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கண்ணதாசன், இந்த 3 பேர் தான் பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து இவங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது தனியாக மொத்தமாக ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு நான் ஸ்கூல் புக்கே உங்களுக்கு பிடிஎஃபாக ரெடி பண்ணி தரேன், சரிங்களா? அதனால் பிடிஎஃப்பும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போதைக்கு இருக்கிற டைமில் என்னுடைய டைமை நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சுட்டெழுத்துக்கள் பார்க்க போகிறோம், சரிங்களா? யூனிட் 1ல் இலக்கணமில் சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், சரிங்களா? ஃபஸ்ட்டு சுட்டெழுத்துக்கள் பார்க்கலாம். 6th நியூ புக்கில் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 64 இருக்குது, சரிங்களா? ஓகே, இது பாருங்கள், 6th நியூ புக்கில் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 64 சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் இந்த மாதிரி இருக்குங்களா? சுட்டெழுத்துனா என்ன அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை நம்ம சுட்டி காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையோடைய முதல் எழுத்தாக அமைவது தான் இந்த சுட்டெழுத்துக்கள் ஆகும், ஓகேங்களா? இப்போது அவன், அவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த சொற்கள்லாம் பாருங்களேன். இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுது. அவனை கூப்பிடு, இவளா செஞ்சா, அங்கே போயிட்டு வா, இங்கே வா, அந்த பொருள் எடுத்துகிட்டு வா, இதை திருப்பி அங்கே, இந்த பொருள் திருப்பி அங்கே வை அப்படின்ற மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவோம். அப்போ அந்த சுட்டி காட்டக்கூடிய வார்த்தையுடைய முதல் எழுத்தாக அமைவது தான் சுட்டெழுத்து, சரிங்களா? ஸோ ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துகள் என்று பெயராகும். இதில் இதெல்லாம் சுட்டெழுத்தாக இருக்குது அப்படின்னாக்கா, ஆ, இ, உ, இதுதான், இந்த 3 எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்களாக இருக்குது. இதில் ஊ என்ற சுட்டெழுத்து நம்ம தற்போதைய காலகட்டத்தில் பயன்படுத்துறது கிடையாது, ஓகேங்களா? பண்டைய காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. பட் தற்போதைய காலகட்டத்தில் ஊ அப்படின்றத நம்ம
வழக்கத்திலே கிடையாது. ஸோ நம்ம பயன்படுத்துகிற சுட்டெழுத்து எது அப்படின்னாக்கா ஆ இ. ஆ மற்றும் இ என்ற சுட்டெழுத்துக்களை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சுட்டி காட்டுறோம். அவனை கூப்பிடு, இங்கே வா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவதற்கான ஒரு பேஸாக இருக்கிறது தான் இந்த ஆ மற்றும் இ என்ற சுட்டெழுத்துக்கள் ஆகும். இது வந்து அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அப்புறம் சுட்டு திரிபு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா அகச்சுட்டு. ஓகேங்களா? அகச்சுட்டு பொறுத்த வரைக்கும் வந்து இவன், அவன், இது, அது. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த சுட்டெழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னாக்கா வந்து பிற எழுத்துகள் பொருள் தருவதிலே சொல்கிறாங்க. பட் இது வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே எனக்கு டவுட்டு தான். சரிங்களா? இப்போது இங்கே பாருங்களேன், இ ஆ இ ஆ இது நம்ம எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் ஈவனில் ஈ எடுத்துருங்க. இங்கே என்ன இருக்கும்? வன். இப்போது வன் அப்படின்றது நமக்கு வந்து பொருள் தராதுங்களா? தருவங்களா? இப்போ வன் அப்படின்னாலே வந்து எப்படி ஒரு வலிமையை குறிக்கிறது. சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், ஈ எடுத்துருங்க. இப்போ தூன்னு இருக்குது. ஓர் எழுத்து ஒரு மொழி படித்தோமா? தூ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன? உன். ஆமாங்களா? ஸோ இது எப்படி பொருள் தரலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அதனால் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே டவுட் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே, அதாவது அகத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். இந்த மாதிரி பேரெல்லாம் படிக்க வேணாம்ப்பா. இதில் வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டேன். சிம்பிளாக என்ன அப்படின்னாக்கா இவன், அவன், இது, அது. ஓகேங்களா? இது ஏதாவது கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாது எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இவன், அவன், இது கொடுத்துட்டு இம்மலை, கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? இம்மலை. ஏன்னா இது மூணும் வந்து அகச்சுட்டில் வருது. இம்மலை என்பது புறச்சுட்டு. புறச்சுட்டுனா என்ன அப்படின்னாக்கா இப்போது ஏதோ ஒரு பொருளை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து புறச்சுட்டுகளுடைய வார்த்தைகள் வரும். இப்போது நீர்வீழ்ச்சி. ஓகேங்களா? இம்மலை, இந்நூல். ஓகேங்களா? இவ்வீடு. இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்தையோ ஏதோ ஒரு பொருளையோ இவ்வூர் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகேங்களா? அப்போ எது பொருள், இடம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக புறச்சுட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் என்ன அப்படின்னாக்கா சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டு பொருளை தந்துச்சுனாக்கா அது அகச்சுட்டு. ஏன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும் இவன், அவன். ஓகேங்களா? இது இல்லைன்னா அந்த இடத்துல வந்து மீனிங் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே இந்த சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே, அதாவது புறத்தே. பாருங்கள், அந்நீர்வீழ்ச்சி, இது நீர்வீழ்ச்சி. இங்கே வெளியில் புறத்தே வந்து ஆ அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஆவை நீக்கிட்டாலும் பொருள் தரும். நீர்வீழ்ச்சி, ஈயை நீக்கிட்டாலும் மலை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பொருளை குறிக்கின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ ஒரு ஊரையோ குறிப்பதாக அமையும். இதுதான் புறச்சுட்டு. இந்த புறச்சுட்டு பார்த்துட்டு அப்படி சுட்டு திரிவு பாருங்களேன். அம்மரம், இவ்வீடு. அம்மரம், இவ்வீடு, இதெல்லாம் என்னது? புறச்சுட்டு. ஏன்னா பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? ஏதோ ஒரு பொருளை குறிக்குது. மரம், வீடு, ஒரு இடத்தை குறிக்கின்றது. சரிங்களா? இதில் வந்து ஆ ஈன்றதை நம்ம நீக்கினாலும் பொருள் தரும். ஸோ புறத்தே இருந்து பொருள் தருவது தான் புறச்சுட்டு. இந்த புறச்சுட்டை நம்ம எப்படி வந்து எழுதலாம்? அந்த மரம், இந்த வீடு. எப்படி? அந்த மரம், இந்த வீடு. இந்த மாதிரி அந்த, இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆவானது அந்த எனவும் ஈ என்பது இந்த எனவும் திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டு திரிவு எனப்படும். புரியுதுங்களா? புறச்சுட்டுனா என்ன? அம்மரம், இவ்வீடு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வரும். ஏதோ ஒரு பொருளோ இடமோ ஊரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி வர மாதிரி இருக்கும். அப்படி வந்துச்சுனாக்கா அது புறச்சுட்டு. ஓகேங்களா? அந்த புறச்சுட்டையே வந்து அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு எழுதலாமா? ஸோ அந்த மாதிரி வந்து ஆவானது அந்த என்றும் ஈ ஆனது இந்த என்றும் திரிந்து எழுதப்பட்டால் அது சுட்டு திரிபு எனப்படும். ஓகேங்களா ஆஃபீஸர்? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, புரியும் நம்புகிறேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். இப்போ இதுதான். இப்போ என்ன பார்த்துருக்கோம்? அகச்சுட்டு, புறச்சுட்டு, சுட்டு திரிவு பார்த்துருக்கோம். ஸோ அகச்சுட்டுனாலே நார்மலாக இவன், அவன், இது, அது, இது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவது. அடுத்து புறச்சுட்டு அப்படின்னாக்கா
ஒரு பொருளோ ஓகேங்களா, அதாவது வந்து ஒரு இடத்தையோ ஒரு ஏதோ ஒரு இடத்த வந்து ஒரு இது வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். அதில் வந்து வெளியில் வந்து புறத்தே இருந்து பொருள் தருவதாக இருக்கும் புறச்சுட்டு. இந்த புறச்சுட்டையே அந்த நீர்வீழ்ச்சி, இந்த மலை, இந்த நூல் என்று அந்த ஆவானது அந்த என்றும் ஈயானது இந்த என்றும் திரிந்து எழுதப்பட்டால் அது சுட்டு திரிபு எனப்படும். இப்போவே மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனாலே ஈ, செய்மை சுட்டுனாலே ஆ. அது என்ன அண்மை சுட்டு ஈ, செய்மை சுட்டு ஆ அப்படின்னாக்கா, இப்போது நம்ம அண்மையில் உள்ளவற்றை சுட்டுவதற்கு பயன்படுவதுதான் இந்த ஈ. ஓகேவா? இதை எடுத்துக்கொடு, இவனை கூப்பிடு, அதாவது நம்ம பக்கத்துலேயே இருக்கிறத சொல்கிறது தான். இப்போ இதுன்றது இது ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்துலேயே இருக்கும். இதை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்போம். சரிங்களா? அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து அண்மையில் உள்ளவற்றை சுட்டுவதாக அமைவது தான் இந்த ஈன்றது. அதே வந்து செய்மை சுட்டுக்கு வந்து ஆ அப்படின்றத வந்து பயன்படுத்துவோம். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அதோ அந்த பறவை, ஓகேங்களா, அங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் காமிக்கிற மாதிரி நம்ம கை நீட்டி சொல்லுவோம். அங்கே பாருங்களேன், ஏதோ ஒன்று வருதுன்ற மாதிரி சொல்லுவோமா. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதெல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கும். அப்போ ஆ என்பது தொலைவில் உள்ளவற்றை குறிப்பதற்காகவும், ஈ என்பது அருகில் உள்ளவற்றை குறிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படும் சுற்றெழுத்துக்களாகும். இதில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? சுட்டெழுத்து அப்படின்னாலே ஒன்றை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்தாக உள்ளது தான் சுட்டெழுத்து. ஓகேங்களா? அதில் அகச்சுட்டுனா நார்மலாக யூஸ் பண்ணுற அவன், இவன், இது, அது, இதெல்லாம் அகச்சுட்டுன்னு சொல்லலாம். புறச்சுட்டு அப்படின்னாக்கா அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு பொருளோ இடமோ ஊரோ அந்த மாதிரி வரும். அந்த புறச்சுட்டையே அந்த நீர்வீழ்ச்சி, இந்த மலை, இந்த நூல் என்று திரிந்து எழுதப்பட்டால் அது சுட்டு திரிபு எனப்படும். அண்மை சுட்டு ஈ. ஓகேங்களா? அண்மை சுட்டு ஈ பக்கத்தில் உள்ளவற்றை மென்ஷன் பண்ணுவதற்கு பயன்படும் எழுத்தாக சுட்டு எழுத்தாக இந்த ஈ உள்ளது. செய்மை சுட்டு ஆ. ஓகேங்களா? தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது பயன்படும் எழுத்தாக இந்த ஆ என்பது உள்ளது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம 6th நியூ புக்கு செகண்ட் டேர்ம் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், 6th ஓல்டில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 41 பாருங்கள். 6th ஓல்டு செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 41 பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்களா, இப்போது சுற்றெழுத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? ஆ, ஈ அப்படின்ற சுற்றெழுத்து இருக்குது. ஊ அப்படின்றது வந்து சுற்றெழுத்து தான், ஆனால் வந்து அது வந்து பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. தற்போது வந்து ஊ என்பது பழக்கத்தில் கிடையாது. சரிங்களா? அதை வந்து எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா, உதுகான், உப்பக்கம், உம்பர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உதுகான் அப்படின்னாக்கா சற்று தொலைவில், உப்பக்கம் அப்படின்னாக்கா முதுகு பக்கம், உம்பர் அப்படின்னா மேலே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அப்போது பயன்படுத்தப்பட்ட சுற்றெழுத்தாக வந்து இருந்துச்சு. பட் வந்து தற்போதைய காலகட்டத்தில் ஊ என்பது பயன்படுத்துவது இல்லை. சரிங்களா? ஓகே, அவன், இவன், அது, இது இந்த மாதிரி நம்ம வந்து சுட்டுவோமா. ஓகேங்களா? அவன், இவன், அது, இது, இது என்னது? இதெல்லாம் வந்து ஒரு அண்மை சுட்டு. ஓகேங்களா? அப்பையன், இப்பெண், இவ்வீடு இதெல்லாம் புறச்சுட்டு. இதுவே அந்த பையன், இந்த பெண், இவ்வீடு அப்படின்னு சொன்னாக்கா அது சுட்டு திரிபு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போது அவன், அவள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோங்களே, அங்கே சொல்கிறப்ப நமக்கு வந்து அது வந்து ஒரு ஆணா பெண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சுட்டி காட்டுது. கரெக்டுங்களா? அதுவே ஆ, ஈ சுற்றெழுத்துகள் தனியே நின்று சுட்டும் பொழுது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன. ஆ, ஈ என்ற சுற்றெழுத்துகள் தனியே நின்று சுட்டும் பொழுது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன. சரிங்களா? என்ன அப்படின்னாக்கா, இப்போ இங்கே ஆ இருக்குப்பா. ஓகேங்களா? இது ஆ இருக்கிறப்ப இது வந்து இது கூட நம்ம வந்து அவன் அப்படின்னு போட்டோம்னாக்கா ஆண் பால் ஆகிடும். அதே அவள் போட்டோம்னாக்கா பெண் பால் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ வந்து தனியாக இருக்கிறப்ப அது வந்து பொதுவான ஒன்றா தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஆணை குறிக்கிறதுக்கோ ஒரு பெண்ணை குறிக்கிறதுக்கோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்னும் சுட்டு சொற்களே இன்று பெருவழக்காக உள்ளன. ஓகேங்களா? அந்த பக்கம், இந்த வீடு இதெல்லாம் என்னது? சுட்டு திரிபுன்னு பார்த்தோமா. ஓகே, ஓகேங்களா? அவ்வளோதான் இது. சரிங்களா? இங்கே நம்ம பெருசாக எதுவும் பார்க்கல. ஊ என்பது வழக்கத்தில் இல்லை. உதுக்கான் அப்படின்னாக்கா சற்று தொலைவில் பார், உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே. ஓகேங்களா? இது பெருசாலாம் இந்த கண்டென்ட் இருக்க நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான டாபிக்லாம் கிடையாது. ஸோ என்ன அந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்மை சுட்டு ஈ, செய்மை சுட்டு ஆ. ஓகேங்களா? சுட்டு திரிபுனா அந்த, இந்த, அந்த மாதிரி வரும்.
அதே வந்து புறச்சுட்டு அப்படின்னாக்கா அம்மரம், இவ்வீடு அப்படின்னு வரணும். அதே வந்து அகச்சுட்டு அப்படின்னாக்கா அவன், இவன், அது, இது அந்த மாதிரி வரணும். அடுத்து பாருங்கள் 6th ஓல்டில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 55. ஓகே, இது பாருங்கள், இது 6th ஓல்டு 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 55 இங்கே இருக்குது பாருங்கள். ஆ, இ, உ அந்த சுற்றெழுத்துக்கள் இருக்குங்களா? ஆ, இ, உ என்பது சுற்றெழுத்துக்கள். இதில் உ என்பது பயன்பாட்டில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சுற்றெழுத்துக்கள் வந்து எது எது? ஆ, இ, உ. சரிங்களா? இதுவே நமக்கு வந்து பொருந்தாதது வந்து கேட்பாங்க. அதில் வந்து ஆ, இ, உ, ஏ அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்டாங்கனாக்கா ஏ தான் பொருந்தாது. ஏன்னா ஆ, இ, உ இதெல்லாம் வந்து சுற்றெழுத்து. ஏ என்பது வினா எழுத்தில் போயிடும். சரிங்களா? ஸோ சுற்றெழுத்துக்கள் ஆ, இ, உ. அதில் உ வந்து பயன்பாட்டில் கிடையாது. ஓகே, இதை தாண்டி நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7th ஓல்டு 1st டேர்மில் பேஜ் நம்பர் 17 இருக்குது. இது வந்து 7th ஓல்டு 1st டேர்மில் பேஜ் நம்பர் 17 பாருங்கள். ஆ, இ, உ என்பன சுற்றெழுத்துக்கள். ஓகேங்களா? ஆ, இ, உ இதெல்லாம் வந்து சுற்றெழுத்துக்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது உ என்பது தற்போது வழக்கத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து இந்த சுற்றெழுத்துக்களுக்கு பின் வந்து வல்லினம் வந்து மிகும். சரிங்களா? சுற்றெழுத்துக்களின் பின் இது வந்து வல்லினம் மிகும் இடங்கள் டாப்பிக்கில் வந்து எடுத்திருக்கேன். ஆ, இ, உ என்ற சுற்றெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேங்களா? ஓகே, சுற்றெழுத்துக்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பார்த்துருக்கோன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். சரிங்களா? சுற்றெழுத்துக்கள்னாலே என்னென்ன இருக்குது? சுற்றெழுத்துக்கள்னாலே ஆ, இ, உ இருக்குது. அதில் உ வந்து தற்போது வழக்கத்தில் கிடையாது. அடுத்தது அது, அவன் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது அண்மை சுட்டு. அதுவே அப்பக்கம், இம்மரம் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது புறச்சுட்டு. அதுவே அந்த மரம், இந்த வீடு இந்த மாதிரி அந்த, இந்த அப்படின்னு யூஸ் பண்ணாக்கா அது சுட்டு திரிபு எனப்படும். சரிங்களா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னாக்கா அண்மை சுட்டுனா ஈ யூஸ் பண்ணுவோம், செய்மை சுட்டுனா ஆ யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இதுக்கு வந்து இந்த சுற்றெழுத்துகளின் பின் வந்து வல்லினம் மிகும். ஓகே, இது நமக்கு இந்த வல்லினம் மிகும் டாபிக் எதில் கவர் ஆகும் அப்படின்னாக்கா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க சந்தி பிழையை வந்து திருத்தி எழுதுக அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கெலாம் இந்த வல்லினம் மிகும் மிக இடங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, சுற்றெழுத்துக்கள் பார்த்தாச்சு. அடுத்தது வினா எழுத்துக்கள் பார்க்கலாம் வாங்க. ஓகே, வினா எழுத்துக்கள் பாருங்கள். 6th நியூ புக்கு 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 65 இருக்குது. ஓகே, இது 6th நியூ புக்கு 2nd டேர்ம் பேஜ் நம்பர் இது வந்து 65வது பக்கம். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள் வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்கு வினா எழுத்து எனப்படும். ஓகேங்களா? சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் வரும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் இடம்பெறும். ஓகேங்களா? இப்போ வினா எழுத்துக்கள் எது எது அப்படின்னாக்கா ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதுதான் வந்து வினா எழுத்துக்கள் ஆகும். வினா எழுத்துக்கள் எது எது? ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதுதான் வந்து வினா எழுத்துக்கள். ஓகேங்களா? இந்த வினா எழுத்துக்களே வந்து சொல்லின் முதலில் வருபவையவை, சொல்லின் இறுதியில் வருபவையவை, அதாவது வந்து அந்த மொழியுடைய முதலிலும் இறுதியிலும் வருபவையவை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அப்போது மொழி முதல் வினா எழுத்து எது அப்படின்னாக்கா ஏ, யா. மொழி இறுதியில் வருபவை ஆ, ஓ. அதாவது என்ன அப்படின்னாக்கா அந்த ஸ்டார்டிங் லெட்டர். இப்போ இங்கே வந்து ஏ, யா. ஓகேங்களா? பேசலாமா, பேசலாமா ஆள முடியுதுங்களா? தெரியுமோ ஓல முடியுதா? அப்போது அந்த மொழியுடைய இறுதியில் வருது. ஓகேங்களா? அடுத்தது மொழியுடைய முதலிலும் இறுதியிலும் வந்துச்சுனாக்கா அது ஏ. இங்கே பாருங்க முதலிலும் வருது ஏன், நீதானே அப்படி சொல்லிட்டு இறுதியிலும் வருது. அப்போ மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து வந்து ஏ ஆகும். முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ மற்றும் யா, இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ மற்றும் ஓ. ஓகேங்களா? இதில் வந்து அகவினா புறவினா அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து 2 டைப் இருக்கும். அகவினா அப்படின்னாக்கா அகத்தே இருந்து பொருள் தருது. அதாவது இங்கே பாருங்கள் எது, யார், ஏன். ஓகேங்களா? இந்த சொற்களை பாருங்கள். இதில் இந்த வினா எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து பொருள் தராது, பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கு வினா பொருள் கிடையாது, இன்னுன்னா அதுக்கு வந்து பொருள் கிடையாது. சரிங்களா? ஓகே, இந்த தூண்டுறது மட்டும் டவுட்டு. அது வந்து சிம்பிளாக வந்து எது, யார், ஏன் இந்த மாதிரி சிம்பிளாக வந்தாக்கா அது அகவினா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அகத்தே இருந்து பொருள் தரும், பிரித்தால் பொருள் தராது. அதே புறவினா அப்படின்னாக்கா வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது புறவினா. இப்போ இங்கே பாருங்க, அவனா, இப்போ அவனா இருக்கா, அவனா என்பதில் அந்த வினா எழுத்து வந்து ஆ அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா, அவனா என்பதில் வினா எழுத்து எது வந்திருக்கு, ஆ அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போது இந்த ஆவை நீக்கிட்டாலும் இங்கே அவன் அப்படின்ற ஒரு பொருள் தரும். வருவானோ, அப்போ ஓன்ற வினா எழுத்து வந்திருக்கு. இந்த ஓவை நீக்கிட்டாலும் வருவான் அப்படி சொல்லிட்டு பொருள் தரும். ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்கள், ஓகேங்களா, இந்த சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்கள் நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். ஸோ அகம்னா பொருள் தராது, புறவினானா பொருள் தரும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, 6th ஓல்டு செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 42. இங்கே எங்கே பாருங்க, இது 6th ஓல்டு செகண்ட் டேர்மு, பேஜ் நம்பர் வந்து 42 பாருங்க. ஏ யா ஆ ஓ ஏ, ஓகேங்களா. அவன் செய்தான், இதில் அவனா செய்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறோமா, என்னப்பா சொல்கிற, அவனா செஞ்சான் அப்படின்னு கேட்போம்ல. அப்போ அந்த இடத்துல எது வந்து வினா எழுத்தாக வருது, ஆ அப்படின்ற எழுத்து வந்துடுது. ஆ என்பது மொழியுடைய இறுதியில் வருவது. இரண்டு தொடர்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு வினாவை எழுப்புவதாக உள்ளது, இரண்டாவது தொடர். சரிங்களா. ஓகே ஓகே அடுத்தது பாருங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து ஏ ஏ யா ஓ அப்படின்ற வினா எழுத்துகளும் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இதில் ஏ என்ற எழுத்தானது வினா கேட்பதற்காக மட்டும் வந்து பயன்படுவதில்லை, அது அழுத்தம் கொடுக்க செய்யவும் வந்து கொடுத்து சொல்லவும் வந்து பயன்படுகின்றன. அதாவது இங்கே பாருங்களேன், அவன் செய்தான், அவனே செய்தான், ஓகேங்களா. இப்போது நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன், அவனா செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து என்னது கொஸ்டின் மார்க் வருது, அவனா செய்தான் அப்படின்ற மாதிரி வந்து நான் கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு அவனே செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறாங்க, அவனை வந்து ஒரு அழுத்தி சொல்கிறாங்க. அவனா செஞ்சான்னு கொஸ்டின் கேட்குறப்ப இங்கே வந்து ஒரு ஆன்ற வினாயெழுத்து வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம் அவனே தான் செஞ்சான் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுப்பதாக வந்து இந்த ஏ ஆனது உள்ளது. ஸோ ஏ என்ற எழுத்தானது வினா கேட்கவும் பயன்படுகின்றன, ஒரு சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கவும் பயன்படுகின்றன. சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், சீதையே சிறந்தவள், ஓகேங்களா. ஸோ சீதையே சிறந்தவள், யார் சிறந்தவள் கேட்குறப்ப சீதையே சிறந்தவள் அப்படின்ற மாதிரி அந்த சீதைக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. உணவே மருந்து, எது மருந்து, உணவு தான்ப்பா மருந்து அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா. இப்பொழுது ஏக்கு மாற்றாக தான் பயன்படுத்தும் வழக்கமும் இருக்கின்றது. அவர்தான் முதலில் வருவார், சீதை தான் சிறந்தவள், ஓகேங்களா. தற்போது காலகட்டத்தில் வந்து ஏக்கு பதிலாக வந்து தான் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம், ஓகேங்களா. சீதை தான் சிறந்தவள், ஓகேங்களா. சீதையே சிறந்தவள் சொல்லலாம், சீதை தான் சிறந்தவள் அப்படின்ற மாதிரி வந்து ஏக்கு பதிலாக தான் என்பதையும் வந்து பயன்படுத்தி வருகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது 6th ஓல்டில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 55. 6th ஓல்டு 3rd டேர்மு பேஜ் நம்பர் 55 பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, ஏ யா ஆ ஓ ஏ ஆகியவை வினா எழுப்பும் எழுத்துக்கள், ஓகேங்களா. ஸோ வினா எழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை, 5 வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. அவை ஏ யா ஆ ஓ ஏ. இதில் ஏ என்ற வினா எழுத்தானது சொல்லின் முதலிலும் வரும், இறுதியிலும் வந்து பொருளை தரும், ஓகேங்களா. ஏன் ஏன் அப்படின்ற இடத்துல சொல்லின் முதலில் வருது, ஓகேங்களா. இது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ வினா எழுத்துக்குனாலே வந்து மொத்தம் 5. ஏ என்பது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும். நெக்ஸ்ட்டு 7th ஓல்டில் 1st டேர்மில் பேஜ் நம்பர் 17 இருக்குது. இங்கே எங்கே பாருங்கள், இதில் ஏ என்ற வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகும். அப்போது ஏ இருக்குங்களா, ஏக்கு முன்னாடி வல்லினம், வல்லினம்னா என்ன, வல்லின எழுத்துகள் கசட தபர, ஓகேங்களா. வல்லின எழுத்துக்கள் வந்து கசட தபர, இதுதான் வந்து வல்லின எழுத்துக்கள் ஆகும். ஸோ இந்த ஏ என்ற வினா எழுத்துக்கு முன்னாடி ஒரு வல்லினம் எழுத்து வந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே ஒரு வல்லினம் மிகும். இது வல்லினம் மிகும் டாப்பிக்கில் தான் வந்து இந்த இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள்,
ஏ என்ற வினா எழுத்துக்கு முன் சா என்ற வல்லின எழுத்து உள்ளது. அப்போது என்ன வரும்? வல்லினம் வரும். ஓகேங்களா? எச்சட்டை அப்படி சொல்லிட்டு வரும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இப்போ நம்ம இந்த வினா எழுத்துக்கள் நம்ம என்னென்ன பார்த்தோம்? வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்குது. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 உள்ளது. சரிங்களா? அதில் பாருங்கள் என்னென்ன இருக்குது? ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் சொல்லின் முதலில் பயன்படுத்தும் வினா எழுத்துக்கள் ஏ மற்றும் யா. சொல்லின் இறுதியில் பயன்படுத்தும் எழுத்துக்கள் ஆ மற்றும் ஓ. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் பயன்படுத்தும் எழுத்து ஏ. ஓகேங்களா? இந்த ஏ என்ற வினா எழுத்தானது எதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன? ஒரு மொழிக்கு அழுத்தம் கொடுக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. சரிங்களா? தற்பொழுது ஏ என்ற எழுத்துக்கு பதிலாக தான் அப்படின்ற சொல்லும் இந்த அழுத்தம் கொடுக்கும் வார்த்தையாக பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது வல்லினம் மிகும் இடங்கள் என்ன பார்த்தோம்? ஏ என்ற வினா எழுத்துக்கு முன்னாடி ஒரு வல்லினம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஓகேங்களா? இப்போது கணக்குன்னு இருக்குது. இப்போது ஏ ப்ளஸ் கணக்கு அப்படின்னு இருக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம்? எக்கணக்கு அப்படின்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்? எக்கணக்கு. ஏன்னா ஏ என்ற வினா எழுத்துக்கு முன்னாடி ஒரு வல்லின எழுத்து வந்திருக்கு. அப்போது ஏ என்ற வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்து வந்தால் மட்டும் அந்த இடத்தில் வல்லினம் மிகும். இதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்தது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்து இணை எழுத்துக்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இணை எழுத்துக்கள் பாருங்கள், 6th நியூ புக்கில் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 15 இருக்குது. பாருங்கள் இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? இணை எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, இப்போது வல்லினம், மெல்லினம், இடையினம் நமக்கு தெரியுமா? ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கள்னால் கசட தபர, மெல்லின எழுத்துக்கள்னால் நெஞ்சனமன, இடையின எழுத்துக்கள் அப்படின்னாக்கா எரள வழல. அதாவது மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 18 எழுத்துக்கள். ஓகேங்களா? மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னாக்கா 18 எழுத்துக்கள். அந்த 18 எழுத்துக்களை வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6 அப்படின்ற மாதிரி 3 பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? 6 வல்லின மெய்யெழுத்துகளுக்கும் 6 வல்லின மெய்யெழுத்துகளுக்கும் 6 மெல்லின எழுத்துகளும் 6 மெல்லின எழுத்துகளும் இணை எழுத்துக்கள் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். சரிங்களா? அதாவது சங்கு இது மெல்லினம், இது வல்லினம். ஸோ மெல்லினம் அடுத்து கண்டிப்பாக வல்லினம் தான் வரும். அடுத்து பாருங்கள் திங்கள். இங்கே என்ன வருது? மெல்லினம்க்கு அப்புறம் வல்லினம் வருது. சரிங்களா? ஓகேங்களா ஆஃபீஸர்? மேக்ஸிமம் ஒரு மெல்லினம் எழுத்து வந்தாலே அதை தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு வல்லினம்ன்றது இணை எழுத்தாக வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போது மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்கு இணை எழுத்து இருக்குது. சரிங்களா? எப்படி மெய்யெழுத்துக்கு என்ன பார்த்தோம்? வல்லினத்துக்கு மெல்லினம் இணை எழுத்து. எப்பயுமே மெல்லினம் வந்தாக்கா தொடர்ந்து வல்லினம் வரும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோமோ, அதே மாதிரி உயிரெழுத்துக்கு இணை எழுத்துக்கள் இருக்குது. எப்படின்னாக்கா உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா உயிரெழுத்துனாலே நமக்கு மொத்தம் எத்தனை? 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னாக்கா 12 இருக்குது. அதில் குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோமா? அப்போ மொத்தம் 12 இருக்கும். அதில் இந்த ஐ இருக்குங்களே, குறில் அல்லாத ஐ என்ற எழுத்துக்கு இணை எழுத்து ஈ என்றும் அவு என்ற எழுத்துக்கு இணை எழுத்து ஊ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம உயிரெழுத்துக்கள் நமக்கு சேர்ந்து வருவது கிடையாது. ஓகேங்களா? சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது. அளபடையில் மட்டும்தான் ஒரு நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஓ ஓதல். இப்போது இது நெடிலு, அதோடைய நெடிலுக்கு குறில் இனமா, அப்போ அது சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாக்கா இது அளபடை ஆகும். தூவும், இங்கே ஊ அப்படின்னு வந்திருக்கு, அதோடைய இனமாகிய குறில் எழுத்தான ஊ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வரும். ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. சரிங்களா? ஸோ எந்த எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை அப்படின்னாக்கா ஆயுத எழுத்து. ஸோ இதை கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் நிறையா இருக்குங்களா? ஏன்னா இணை எழுத்துக்கள்னால இவ்வளோ தான் நமக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்டு. என்ன அப்படின்னாக்கா வல்லினத்துக்கு மெல்லினம் இடையினம் ஆகும். சரிங்களா? வல்லினத்துக்கு மெல்லினம் இடையினம் ஆகும். எப்பவுமே ஒரு சொல் மெல்லினம் தொடர்ந்து வல்லினம் வரும்னு பார்த்தோம்.
அதே மாதிரி உயிரெழுத்துக்களை பொறுத்தவரையும் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இணை எழுத்துன்னு பார்க்குறோம். ஐக்கு வந்து ஈ வந்து இணை எழுத்து, அவுக்கு ஊ வந்து இணை எழுத்து. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஆ என்பதற்கு ஆ இணை எழுத்தாகவும், ஈ என்பதற்கு ஈ இணை எழுத்தாகவும், ஏ என்பதற்கு ஏ இணை எழுத்தாகவும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐ அவுன்றது ஒரே ஒரு வார்த்தை. இது ஏன்னா ஐ அப்படின்னு இருக்கா இல்லை. ஸோ இந்த ஐ என்பதற்கு இணை எழுத்தாக ஈ ஆகவும், அவு என்ற எழுத்துக்கு இணை எழுத்தாக ஊ ஆகவும் வந்து உள்ளது. மேக்ஸிமம் வந்து சொல்லில் வந்து இந்த உயிரெழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வருவது கிடையாது. அது அப்படி வந்து எதில் வரும் அப்படின்னாக்கா அளபடியில் மட்டும்தான் வரும். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்துக்கள் கிடையாது. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இணை எழுத்துக்கள் அப்படின்னாலே நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வல்லினத்துக்கு மெல்லினம், மெல்லினத்துக்கு வல்லினம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அடுத்து உயிரெழுத்துக்கள் பொறுத்தவரைக்கும் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியில் அப்படி சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ ஐ அவு தனியாக இருக்கிறதுனால ஐக்கு வந்து ஈ இணை எழுத்தும், அவுக்கு ஊ இணை எழுத்தும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள் பார்த்தாச்சு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் கமெண்ட் பொறுத்து தான் அடுத்தடுத்து நானும் வந்து எப்படி வீடியோ போடலாம், நான் போடுற வீடியோ கரெக்டாக தான் போட்டுட்ருக்கேனா அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு வரும். சரிங்களா? ஓகே ஆஃபீஸர், தேங்க்யூ.